அதே தான் சொல்லகராதியில் நமக்கு ஃபஸ்ட்டு என்ன டாபிக் அப்படின்னா எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுறது. இந்த எதிர்ச்சொல் எடுத்ததுலேருந்து மொத்தம் எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா, எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு நமக்கு தெரியாது. இது வரைக்கும் 114 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ சொல்லகராதியில் நமக்கு 15 கொஸ்டின்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக எதிர்ச்சொல்லேருந்து ஒரு 2 கொஸ்டின்ஸாவது நமக்கு கண்டிப்பாக வந்துடும். பார்க்கலாமா? மேலவர் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் நம்ம என்ன சொல்லுவோம்? கீழவர். பார்த்தோம் இந்த கொஸ்டின்ஸை செய்யுளில் பார்த்தோம். அடுத்தது தோழி எதிர்பாலினம் குறிக்கும் சொல் என்ன அப்படின்னா, தோழிக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? ஆப்போசிட்டாக தோழன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சிறுவன் அப்படின்னா சிறுமி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? கொஷினை பார்த்தோன்னே நம்ம என்ன பண்ணிடலாம்? ஆன்சர் வந்து போட்டுடலாம். பீடு அப்படின்னா என்ன சொல்லுவோம்? இழிவு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதுக்கு ஆப்போசிட்டாக. நெக்ஸ்ட்டு சாந்தம் அப்படின்னா நமக்கு அதுக்கு பொருள் என்னன்னு தெரியும், அமைதி. ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம என்ன சொல்லுவோம்? கோபமாக இருக்க மாதிரி நம்ம சொல்லுவோம். அடுத்தது அருகுற அப்படின்னா பக்கத்தில் இருக்கிறது. அதுக்கு ஆனால் ஆப்போசிட்டாக சொல்லணும் அப்படின்னா தொலைவில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது அணுகு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஆப்போசிட்டாக அணுகு அப்படின்னா தெளிவு. ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம்? விலகு அப்படின்னு சொல்லி ஆப்போசிட்டாக வந்து சொல்லுவோம். அடுத்தது உதித்த அப்படின்னா என்ன சொல்லுவோம்? நம்ம ஆப்போசிட்டாக என்ன சொல்லுவோம்? மறைந்த அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சோம்பல் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? சுறுசுறுப்பாக இருக்க மாதிரி நம்ம சொல்லுவோம் அதுக்கு ஆப்போசிட்டாக. அடுத்தது இரவலர் அப்படின்னா என்ன பார்த்தோம்? புறவலர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இரவலர்னா ஆப்போசிட்டாக புறவலர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது ஈதல் அப்படின்னு என்ன சொல்லுவோம்? ஏற்றல். ஈதல்னா என்ன சொல்லுவோம்? ஏற்றல். ஈஸியாக இருக்கிறதுன்னு நோட் பண்ண தேவையில்ல. நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னு தெரியுது இல்லையா? அதெல்லாம் இந்த ஈதல் அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியாது. அப்போ ஏற்றல் இதெல்லாம் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். இளமை அப்படின்னா என்ன வரும்? நம்ம முதுமைன்னு சொல்லி ஆப்போசிட்டாக வந்து சொல்லுவோம். நீக்குதல். நீக்குதல் அப்படின்னா இது தெரியும், சேர்த்தல் அப்படின்னு சொல்லி ஆப்போசிட்டு சொல்லுவோம். அடுத்தது பாருங்கள், அணுகு அப்படின்னா எது சொல்லதான் எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. அணுகு அப்படின்னா விலகுன்னு சொல்லுவோம். ஐயம் அப்படின்னா ஐயம்னா பயம் தானே, ஆனால் ஆப்போசிட்டாக சொன்னோம்னா தெளிவு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஊக்கம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆப்போசிட்டாக சோர்வு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். உண்மை அப்படின்னா ஆப்போசிட்டாக பொய்மை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 4, 1, 2, 3. நெக்ஸ்ட்டு ஊக்கம் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? அதுக்கு சோர்வு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இரவலர் அப்படின்னா ரிப்பீட்டட் கொஷின். இளவலர் அப்படின்னா புறவலர் சொல்லி சொல்கிறது. அடுத்தது எதிர் சொல்ல எடுத்து சொல்லியிருக்காங்க. படுகர் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? படுகர்னா நம்ம பள்ளம் சொல்லுவோம். ஆனால் இங்கே நம்ம ஆப்போசிட்டாக சொல்லணும்னா மேடு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பள்ளத்துக்கு ஆப்போசிட் மேடு தானே. ஓகே. நீக்குதல் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீக்குதல் அப்படின்னா ஏதாவது அதை அழிக்கணும். ஆனால் நம்ம ஆப்போசிட்டாக சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம சேர்த்தல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அணுகு அப்படின்னா என்னது? விலகு அப்படின்னு சொல்லி வரும். இது நமக்கு தெரிஞ்சது தான். அணுகு அப்படின்னா விலகு. சரிங்களா? எதிர்ச்சொல்ல தான் கேட்குறாங்க. காய் என்னும் சொல்லோட எதிர்ச்சொல் அப்படின்னா காய் வந்து ஆப்போசிட்டாக சொன்னோம்னா கனி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது எளிது அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் என்ன சொல்லுவோம்? அரிது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது எளிது ரிப்பீட்டடு, அரிது ரிப்பீட்டட். எளிதுனா அரிது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஊக்கம் என்ற சொல்லோட எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா ஊக்கம்னா நம்ம என்ன சொல்லுவோம்? சோர்வு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஐயம்னா பயம். ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம்? ஆப்போசிட்டாக சொன்னோம்னா தெளிவு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். தொன்மை அப்படின்னா பழமை அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம்? அதுக்கு ஆப்போசிட்டாக சொன்னோம் அப்படின்னா புதுமை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது காடுருவாக்கி அப்படின்னா என்ன சொல்கிறாங்க? காட்டை வந்து உருவாக்குறது. ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம்? அதுக்கு ஆப்போசிட்டாக சொன்னோம் அப்படின்னா காட்டை வந்து அழிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது இரவலர் அப்படின்னா நமக்கு புறவலர் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். சரிங்களா? பாருங்கள், எளிதுனா ஏற்றல், அணியர்னா அரிது, ஈதல்னா உறவினர். அவங்க என்ன சொல்லுவாங்க? சரியான எதிர்ச்சொல் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ இரவலர் புறவலர் நம்ம ஏற்கனவே பார்த்தா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு 4 டைமுக்கு மேலே நமக்கு ரிப்பீட்டட் ஆகிருக்கு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் இந்த மாதிரி தெரியாத ஒரு டஃப்பான கொஷின்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இரவலர் அப்படின்னா புறவலர். உதித்த இதெல்லாமே போட்டுருவீங்க. உதித்த அப்படின்னா மறைந்த. அதுக்கப்புறம் பாருங்கள், ரிப்பீட்டட் ஆகிற கொஷினும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மறைந்த. எல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பகல் தெரியும். ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக சொன்னோம் அப்படின்னா இரவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது அணுகு அப்படின்னா என்ன சொல்லுவோம்? விலகு. ரிப்பீட்டட். அடுத்தது நீக்குதல் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? சேர்க்கறது அப்படின்னு சொல்லி ஆப்போசிட்டாக வந்து சொல்லுவோம். இசை அப்படின்னா நமக்கு அங்கே பார்த்தோம் இல்லையா, ஸ்கூல் புக்கில் செய்தியில் வந்து சொன்னோம் இல்லையா, இசை அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? வசை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு தாழ்வுனா என்ன சொல்லுவோம் அப்படின்னா உயர்வு அப்படின்னு சொல்லி நம்ம அதுக்கு ஆப்போசிட்டாக எதிர்ச்சொல்ல வந்து சொல்லுவோம். அடுத்தது ஐயம் அப்படின்னா தெளிவு. ஐயம்னா நம்ம என்ன சொல்லுவோம்? அதுக்கு ஐயம்னா நம்ம வந்து பயம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆனால் அதுக்கு ஆப்போசிட் என்ன சொல்லுவோம்? தெளிவு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது உண்மை அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டாக என்ன சொல்லுவோம்? பொய்மை. உண்மைன்னா என்னது? வாய்மையை தான் நம்ம உண்மைன்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கு ஆப்போசிட்டாக கேட்குறாங்க எதிர்ச்சொல்ல. அப்போ ஆப்போசிட்டாக சொன்னோம் அப்படின்னா பொய்மை வந்து வரும். எதிர்ச்சொல்லை தான் எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. ஊக்கம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? சோர்வு. ஊக்கம்னா அதுக்கு எதிர்ச்சொல் என்ன? சோர்வு. அணுகுனா என்ன? விலகு. ரிப்பீட்டட் கொஷின்ஸ் தான் ஆகுது. அட்லீஸ்ட் நீங்கள் எதை பார்த்தாலே 2 எதிர்ச்சொல் கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு எதிர்ச்சொல் வந்து நீங்கள் போட்டுடலாம். சரிங்களா? மற்ற அழகு 3, 4, 5, 6, 7க்குமே கூட வீடியோஸ் இருக்குது. பார்க்காதவங்க பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எதிர்ச்சொல் பாருங்கள். இடும்பை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்பம் சொல்லி வரும். இடும்பை அப்படின்னா இன்பம். சோம்பல் அப்படின்னு என்னது? சுறுசுறுப்பு. சோம்பல் அப்படின்னா நம்ம சுறுசுறுப்புன்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது இருநிலத்தோட எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா இருநிலம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? சிறிய நிலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? அடுத்தது கல்லுண்டு. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இருநிலத்தோட எதிர்ச்சொல் என்னென்னா சிறிய நிலம்.
கல் உண்டு அப்படின்னா கல் இல்லை. சரிங்களா? கல் இருக்குது அப்படின்னா நம்ம ஆப்போசிட்டாக கல் இல்லைன்னு சொல்லுவோம். இந்த கல்லான்னு கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஆனால் பார்த்துக்கோங்க, இதுதான் ஆன்சர். ஓகேவா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இம்மை அப்படின்னு என்ன சொல்லுவோம்? மறுமை, ஆப்போசிட்டு. ஓகேவா? அடுத்தது பருதி அப்படின்னா சந்திரன். பருதின்னு என்ன சொல்லுவோம்? சந்திரன் சொல்லுவோம். ஏற்றம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? இறக்கத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஏற்றம் அப்படின்னு சொல்லி ஆப்போசிட்டாக சொல்லுவோம். இடர் அழி நீங்குபுவே அப்படின்னா, இடர் அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியும்? துன்பம்னு தெரியும். ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்க? எதிர்சொல் கேட்குறாங்க. அப்போ நம்ம அதுக்கு துன்பத்துக்கு ஆப்போசிட் என்ன போடுவோம்? இன்பம் அப்படின்னு சொல்லி போடுவோம். சரிங்களா? அடுத்தது நகுதல் அப்படின்னு என்னது? நகுதல் அப்படின்னா நம்ம அழுகுதல் அப்படின்னு சொல்லி நம்ம போடுவோம். அடுத்தது ஐம்பெருங்காப்பியம் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் என்னது? ஐஞ்சிருங்காப்பியம் தான். அடுத்தது எளிது அப்படின்னா நம்ம என்ன போடுவோம்? அரிது தான் வந்து போடுவோம். அதுக்கு ஆப்போசிட். கலர் நிலம் அப்படின்னா பயன்படாத நிலத்தை தான் கலர் நிலம் சொல்லுவோம். ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம்? ஆப்போசிட்டாக சொன்னோம்னா திருந்திய நிலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது எதிர்சொல் எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. ஒருமை எதிர்சொல் தருக அப்படின்னா, ஒருமைனா நம்ம ஆப்போசிட்டாக சொன்னோம்னா பன்மை அப்படின்னு சொல்லுவோம். ஈதல் அப்படின்னு பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவோம்? அதாவது ஈதல் அப்படின்னா நம்ம ஆப்போசிட்டாக சொன்னோம் அப்படின்னா ஏற்றல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்து மிசை அப்படின்னா மேலேக்கு ஆப்போசிட் என்ன? கீழே. ஓகேவா? கீழே. ஓகேவா? ஒன்று மிசைனா என்னன்னு தெரில அப்படின்னா, நமக்கு அதுக்கு பொருள் தெரில அப்படின்னா நமக்கு கொஞ்சம் போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஓகேவா? அடுத்தது சரியான இணை. ஐயம்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஐயம்னா தெளிவு. ஓகேவா? அடுத்தது பேதையாரோட எதிர்சொல் தான் கேட்குறாங்க. பேதையார்னு என்ன? அறிவுடையார். அடுத்தது அக்ரிணைக்கு எதிர்சொல் அப்படின்னா உயர்திணை வந்து வரும். அக்ரிணைக்கு எதிர்சொல் வந்து உயர்திணை வரும். ஊக்கம் என்ற சொல்லோட எதிர்சொல் என்ன அப்படின்னா சோர்வு. ஊக்கம் அப்படின்னா சோர்வு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது அணுகு அப்படின்னா என்ன சொல்லுவோம்? அதோட எதிர்சொல் வந்து விலகு அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் ரிப்பீட்டடு. அணுகு அப்படின்றதெல்லாம் ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்குது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட். நீக்குதல் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? சேர்த்தல் அப்படின்னு சொல்லுவோம். நீக்குதல் என்ன சொல்லுவோம்? சேர்த்தல் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஊக்கம் அப்படின்னு என்னது? ஊக்கம்னா நம்ம சோர்வுன்னு சொல்லுவோம். அடுத்தது நல்கும் அப்படின்னா நல்கும்னா நமக்கு தரும். ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம்? அதுக்கு ஆப்போசிட்டாக சொன்னோம் அப்படின்னா தராதுன்னு சொல்லுவோம். மருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவோம்? தெருள். திருவருள் பிரகாசவல அருள் மருள் தெருள் அப்படின்னு சொல்லியிருப்பாருன்னு நம்ம படிச்சிருக்கோம். ஓகேவா? அப்போ மருள் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டாக என்னது? தெருள். அடுத்தது சோம்பல் அப்படின்னா நம்ம அதுக்கு ஆப்போசிட் என்ன சொல்லுவோம்? சுறுசுறுப்பு. எல்லாமே ரிப்பீட்டட் தான். ரிப்பீட்டட் கொஷின்ஸ் தான் அடிக்கடி நமக்கு கேட்குறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இனிய அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? இனிமையை அதுக்கு ஆப்போசிட்டாக சொன்னால் இன்னாத அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்தது மாணவன் அப்படின்னா நமக்கு ஆப்போசிட்டாக மாணவி அப்படின்னு சொல்லுவோம். அல்லவை அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? நல்லவை அப்படின்னு சொல்லுவோம். விசனம் அப்படின்னா அதுக்கு எதிர்ச்சொல். விசனம்னா கவலை. கவலைக்கு ஆப்போசிட்டாக நம்ம என்ன சொல்லுவோம்? மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். அணுகு அப்படின்னா அதுக்கு நம்ம விலகு அப்படின்னு ஆப்போசிட்டாக சொல்லுவோம். சில்காற்று அப்படின்னு என்ன சொல்லுவோம்? தென்றல் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நமக்கு ஆப்போசிட்டாக நம்ம வந்து என்ன சொல்கிறோம்? புயல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? உழவன் அப்படின்னா இந்த எதிர்பாலுக்குரிய சொல் அப்படின்னா பால் கொடுத்துட்டாங்க. அப்போ உழவன் அப்படின்னாலே அதுக்கு என்ன வரும்? உளத்தின் தான் வரும். சரியா? கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கன்ஃபியூஸ் கொஸ்டின்ஸ். எல் அப்படின்னா பகல். அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம இரவுன்னு சொல்லுவோம். சரியா? அடுத்தது ஓர்தல் அப்படின்னா ஓர்தல் என்ன சொல்லுவோம்? ஓர்தல் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அறிவற்ற அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எதிர்ச்சொல் பாருங்கள், வனப்பு. வனப்பு அப்படின்னா நமக்கு அழகின்மைன்னு சொல்லி வரும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு எதிர்ச்சொல் பாருங்கள், இது ரிப்பீட்டட் தான். அணுகு அப்படின்னா என்ன வரும்? அணுகு அப்படின்னா விலகு. அடுத்தது ஐயம்னா தெளிவு. ஊக்கம்னா சோர்வு. உண்மை அப்படின்னா பொய்மை. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஐயம் அப்படின்னா தெளிவு. ஆப்போசிட்டாக சொன்னோம்னா தெளிவுன்னு சொல்லி வரும். எதிர்ச்சொல் தொன்மை அப்படின்னா புதுமை. ஓகே கைஸ், இதோட நமக்கு எதிர்ச்சொல் வந்து முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த டாபிக் வந்து பார்க்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.